இல்லமும் உள்ளமும் மலர்ந்திருக்க உங்களை அன்புடன் வரவேற்பது என் உலகம் தங்கம் செல்வம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களின் திமலா அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம். இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா 2080 ஆண்டுகளில் நடப்பதை போன்று கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம். உங்களை பார்க்க உங்கள் என்று வெளி ஆபீஸ் சொல்லி முடிப்பதற்குள் ஆத்மா குறுக்கிட்டு, எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், இந்த வேலையில் பார்வையாளர்களை அனுமதிக்காதேன்னு என்று வெட்டினான். கோபக்கதவு திறந்தது. நான் பார்வையாளர் இல்லை, உங்கள் மனைவி. ஓ நித்யா, நீயா? உள்ளே வரலாம் இல்லையா? தாராளமாக, உனக்கு யார் தடை செய்ய முடியும்? அருகே வா, முத்தம் தருகிறேன். நித்யா அருகே செல்லாமல் தீர்க்கமாக தன் கணவனை பார்த்தாள். ஆத்மாவின் மேசையில் டெர்மினல் திரையில் எழுத்துக்கள் அதிவிரைந்தன. சுவற்றில் உயர வரைபடங்கள் சிவப்பிலும் பச்சையிலும் உயிர் பெற்று ஆத்மா அண்ட் கோவின் அந்த நிமிஷ ஆரோக்கியத்தை அடித்து காட்டின. ஆத்மா டச் போனில் நியூயார்க் என்று கூப்பிட்டு விட்டு, உட்கார நித்யா என்றான். நித்யா உட்காராமல் கைகளை கட்டிக்கொண்டு கணவனை கவனித்தாள். நியூயார்க் 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 சார். எத்தனை வேண்டுமாம்? 20 பில்லியன். 19க்கு திருத்திரு. நெக்ஸ்ட் சார். வாங்குவது யார்? ராத்சைல்டு. ஓ, அந்த கழுகா. சரியாக 1 நிமிஷம் பார், அதன் பின் 19:40 வரை போ. சரி சார். ஆத்மா டச் போனிலிருந்து நிமிர்ந்து நித்யாவை 1 மில்லி செகண்ட் புன்னகைத்து விட்டு, பிஸி பிஸி பிஸி, இந்த சமயத்துல வந்தியே என்றான். நித்யா பதில் சொல்லவில்லை. ஆத்மா தன் கோட்டின் உட்புறத்தில் கையை விட்டு பேஸ்மேக்கரை அமைத்து இதய துடிப்பை அதிகரித்து கொண்டான். மூளைக்கு இரத்த ஆக்சிஜன் அளவை அதிகரித்து கொண்டான். துல்லியமாக சிந்திக்க முடிந்தது. அந்த வரைபடங்கள் இன்னும் நடனித்துக் கொண்டிருந்தன. கிரேட், 1 நிமிஷத்துல 1 லட்சம் செஞ்சுட்டேன். நித்யா, நீ நிக்கிறாயே, என்ன வேணும் சொல்லு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன பைத்தியக்கார கேள்வி, நீ என் மனைவி. ஹலோ, நியூயார்க் 19:50. முடியாது, இன்னும் 40 செகண்ட். தயங்கி 45க்கு முடிச்சு விடு. என்ன சொன்ன நித்யா? ஒன்றுமே சொல்லவில்லை. என் கணவன் இயங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன வேணும் சொல்லவே இல்லையே. ஆத்மா, எனக்கு நீ வேணும். நானா? அதுதான் எதிரிலேயே இருக்கிறேனே. என் எதிரில் இருப்பது ஒரு பணம் பண்ணும் இயந்திரம். பணம் சக்தி நித்யா. வந்த காரியத்தை 40 செகண்டுக்குள் சொல். ஆத்மா, நீ 1 மணி நேரம் எனக்குன்னு பிரத்யேகமா வேணும். ராத்திரி தான் வருகிறேனே. வருகிறாய், மாத்திரை விழுங்குகிறாய், இதய துடிப்பை குறைத்துக் கொள்கிறாய், தூங்கி விடுகிறாய். காலை எழுந்து நான் காண்பது காலி படுக்கை. தேவைப்படும் பொழுது விஷ் டிவியில் பேசிக்கொள்கிறோமே, அது வெறும் பிம்பம். எனக்கு வேண்டியது நிஜ நீ. ஹலோ டோக்கியோ. நித்யா டச் போனை பட்டென்று நிறுத்தினாள். என்ன நித்யா இது? ஆத்மா, நான் சொல்வதை தயவு செய்து கவனி. போன வருஷம் திமலா போவதற்கு அனுமதி கேட்டு எழுதினோமே, ஞாபகம் இருக்கிறதா? அதற்கென்ன? அனுமதி கிடைத்திருக்கிறது என்று ஆர்வத்துடன் ஒரு மஞ்சள் அட்டையை எடுத்து அவனிடம் காட்டினாள். அதில் கம்ப்யூட்டர் அச்சில், திமலா நிர்வாகம், உங்கள் வேண்டுகோள் 20/2/2080 அன்று காலை 10 to 16 உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேரம் தவறாமல் வரவும். இந்த அட்டையையும் கொண்டு வரவும். உங்கள் பார்வையாளர் எண் 164396. இது சேர்க்கை காகிதம். ஆத்மா அதை அவளிடம் கொடுத்துவிட்டு, அப்பாடா, கடைசியில் அனுமதி கிடைத்து விட்டது, சந்தோஷம், போய் வா என்றான்.
நித்யா கோபத்துடன் தெளிவாக பேசினாள். ஆத்மா, நீயும் என்னுடன் வருகிறாய். வந்துதான் ஆக வேண்டும். 1 மணி நேரம்தான் ஆகும். வரவில்லை என்றால் இந்த அலுவலகத்தை நாசம் பண்ணிவிட்டுத்தான் போவேன். அத்தனையும் உடைத்து போட்டுவிட்டு. இரு, எப்போது போக வேண்டும்? நாளை காலை 10 to 16. ஏய் கம்ப்யூட்டர், நாளை காலை 10 to 16க்கு நான் ஃப்ரீயா? அறையில் ஓர் அமானுஷ்ய குரல் ஒலித்தது. நாளை காலை 10 to 16க்கு வந்தானபே வருகிறார். ஓ காட், வந்தானபே ஜப்பானியன். மிக முக்கியமான சந்திர கான்ட்ராக்ட். சாரி நித்யா, நான் வர முடியாது. நித்யா இப்போது அழுந்தி உட்கார்ந்தாள். முடியாது, நாளை நீ என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும். டச் போன் கொடு, ஜப்பான்காரனுடன் பேசுகிறேன். ஏய் கம்ப்யூட்டர், வந்தானபே கொடு. சாரி, கிடைக்கவில்லை என்றது அந்த குரல். போய் உன் தலையை தின்னு. சாரி, தலை கிடையாது. இரு நித்யா, கோபிக்காதே. நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயம்? நீதான் திமலா பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறாய். தனியாக போய் பாரேன். மற்றொரு முறை உன்னுடன் வருகிறேன். நித்யா பதற்றத்துடன், ஆத்மா, எப்படி இதை சொல்வேன்? 2 பேரும் போவதாகத்தானே முதலிலிருந்தே பேச்சு. அட்டையை பார், அனுமதி 2 பேருக்கு. கூட யாரையாவது அனுப்பட்டுமா? நித்யா அழ ஆரம்பித்தாள். நித்யா, என்ன இது? இந்த நூற்றாண்டில் யாருமே அழுவதில்லை. மேலும் அழுதாள். இதோ பார் நித்யா, உனக்கு என்ன குறை? கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது என்னுடன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லையா? ஒரே 1 மணி நேரம். அப்படி நான் என்ன பெரிசாக கேட்கிறேன்? ஒன்று செய்யலாம். திமலா, எவ்வளவு தூரம்? 150 கிலோ. நீ முதலில் போ, நான் சட்டென்று அவனுடன் பேச்சு முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். முடியாது, நீ வரமாட்டாய். எனக்கு தெரியும். நான் போகிறேன். உனக்கு வாழ்க்கைப்பட்டதற்கு பதில் ஒரு கம்ப்யூட்டரை கட்டிக் கொண்டிருக்கலாம். ஏய் கம்ப்யூட்டர், என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா? சாரி, பதில் இல்லை. ஆத்மா சிரித்தான். சிரிக்கிறாய், எனக்கு பற்றி கொண்டு வருகிறது. ஆத்மா, நாம் பிரிந்து விடுவோம் என்று நினைக்கிறேன். எனக்காக 10 பேர் மனு போட்டிருக்கிறார்கள். அப்படிலாம் பேசாதே நித்யா. பின்ன என்ன? அந்த திமலா அப்படி என்ன முக்கியம் உனக்கு? முக்கியம்தான் ஆத்மா. அங்கே போக வேண்டியது என் நிம்மதிக்கு முக்கியம், என் மனநிலைக்கு முக்கியம். 1 வருஷமாக நான் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே நமக்கு கிடைக்க போகும் ஆறுதலும் நிம்மதியும் பிரபஞ்சத்தில் எங்கேயும் இல்லை. இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் அபத்தமாக பிற்போக்காக படுகிறது எனக்கு. ஒரு முறை வந்து பார், உன் மனம் மாறிவிடும். கணவன் மனைவியாக போவது பெரும் பாக்கியம் என்கிறார்கள். இந்த முறை மன்னித்து விடு நித்யா. மற்றொரு மனு போடலாம். ஹலோ நியூயார்க், என்னாச்சு? நித்யா டச் போனை பிடுங்கி எரிச்சலுடன் கீழே எறிந்தாள். இம்பாக்ட் பாலிமரில் செய்யப்பட்ட அது சேதமடையமில்லை. ஆத்மா அதை பொறுக்கிக் கொண்டு, கோபம் கூடாது என் மனைவியே என்றான். நான் அனி, உன் மனைவி இல்லை. கம்ப்யூட்டர் குறுக்கிட்டது. ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது. என்ன? வந்தானபேக்கு வேறு அவசர வேலைகள் இருப்பதால் நாளை வர முடியாதாம். அதிக மன்னிப்புகள் கேட்கிறார். நித்யா முகம் மலர்ந்தாள். வாழ்க வந்தானபே, கம்ப்யூட்டரை நீயும் வாழ்க என்று கூவினாள். மிகைப்படுத்தப்பட்ட உற்சாகம் இதற்கு என்று தெரியவில்லை. எனினும் வாழ்த்துக்களும் அஸ்ட்ரா கம்பெனியின் சார்பாக வந்தனமும் என்றது கம்ப்யூட்டர். ஆத்மா சிரித்து, திருப்தி தானே, நாளை வருகிறேன், முத்தம் உண்டா? நித்யா அவன் உதடுகளில் முத்தமிட்டாள். மறுநாள் 9 மணிக்கே தயாராகி விட்டாள். விஷ் டிவி அலுவலகத்தில் சொல்லி விடுமுறை வாங்கி கொண்டாள். தன்னை மெலிதாக அலங்கரித்து கொண்டாள். சிந்த்ரானில் பட்டு அமைத்தாள். பைக்குள் தேவையான சாமான்களை அடைத்து கொண்டாள். டச் போனை எடுத்து வான் டாக்ஸியை அடைத்தாள். 9:15க்கு மேல் மாடிக்கு வந்து காத்திருந்தாள். நிறைய சமயம் இருந்தது. திமலா, அவள் எதிர்பார்த்து ஏங்கிய திமலா. கணவனுடன் சென்று வர வேண்டும் என்று 1 வருஷ வைராகியம், ஏன் விரதம் இன்று பூர்த்தியாக போகிறது. நித்யா மற்ற பெண்களைப் போல் இல்லை.
கணவன் மனைவி உறவுக்கு இந்த நூற்றாண்டின் புதிய அர்த்தங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. அயர் சேர்க்கை விழாவிற்கு அவள் போவதே இல்லை. குருட்டு கூட்டுக்கள் அவளுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி உறவில் இன்னும் சில கவிதை கலந்த சங்கதிகள் இருப்பதாகவே நம்புகிறவள். அவள் ஜீன்களில் கோளாறு என்று ஆத்மா சொல்லியிருக்கிறான். இருக்கட்டும், கோளாறு அவளுக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு ஆத்மா ஒருவன் போதும். அவனுடன் என் சுக துக்கங்கள் அனைத்தும் ஐக்கியமாகட்டும். மெலிதாக பெருமூச்சு விட்டுக்கொண்டு வாகன டாக்ஸி வந்து வரைந்த வட்டத்தில் இறங்கி சுவாசித்தது. நித்யா ஏறிக்கொண்டாள். எங்கே என்றான் டாக்ஸி ஓட்டி. முதலில் அஜாக்ஸ் கட்டிடம். அங்கே கணவனை அழைத்து கொண்டு திமலா போக வேண்டும். 10:15. உன்னிடம் பூஸ்டர் இருக்கிறதா? இருக்கிறது, நிறைய சமயம் இருக்கிறது. அஜாக்ஸ் கட்டிடத்தில் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும்? அதிகப்படியாக ஒரு 5 நிமிடம். சரி. டாக்ஸி நழுவியது. அஜாக்ஸ் கட்டிடத்தில் இறங்கிய போது 9:40-30. 1 நிமிஷம் என்று சொல்லி அதிவேக லிப்டில் இறங்கி ஆத்மாவின் அறைக்குள் சென்றாள். எப்போதும் போல் அவன் பணம் பேசிக் கொண்டிருந்தான். ஹலோ லண்டன், ஜூப்ரா மெட்ரோவில் டாக்டர் டாம்சின்சன் வேண்டும். ஹலோ நித்யா, நேரமாகிறது, கிளம்பு கிளம்பு. 1 நிமிஷம். டாக்டர் டாம்சின்சன், ஆத்மா ஹியர். ஐ எம் ஹோல்டிங். எங்கே போகிறோம்? நாசமா போச்சு. திமலா. ஓ எஸ், திமலா. நமக்கு அனுமதி கிடைத்து விட்டதல்லவா? இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறதே. இதோ வந்துட்டேன். ஆத்மாவை ஒரு வழியாக பிடுங்கிக் கொண்டு வர 10 ஆகிவிட்டது. 10:16க்கு அனுமதி. நித்யாவுக்கு கவலை அதிகரித்தது. கடவுளே, போக்குவரத்து குழப்பமில்லாமல் போய் சேர வேண்டும். டிரைவர், 10:15க்கு நாங்கள் அங்கே இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், ஃபியூல் செல்கள் எல்லாம் புதிதாக சார்ஜ் வாங்கியிருக்கின்றன. பூஸ்டர் வைத்திருக்கிறேன். திம்லாவில் எந்த பிளாட்ஃபார்ம்? புரியவில்லை. உங்கள் அனுமதி அட்டை நிறம் என்ன? மஞ்சள். ஓ, அப்போது 10வது பிளாட்ஃபார்ம் தான். வான டாக்ஸி அம்பாக விரைந்தது. அதன் வேக ஈர்ப்புடன் நித்யாவின் வயிற்றில் எதிர்பார்ப்பின் ஈர்ப்பும் கலந்திருந்தது. ஆத்மாவை முழுசாக பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவனை உரசி கொண்டாள். திமலாவிற்கு அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது 10:15-40. அப்பாடா, ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். நீண்ட பிளாட்பாரத்தில் அதிகம் சந்தடி இல்லை. திமலாவிற்கு வரவேற்கிறோம் என்று ஜோடியம் ஒளிர்ந்தது. நித்யா வேகமாக நடந்தாள். நீண்ட சதுர இயந்திரங்கள் உங்கள் அனுமதி சீட்டை செருகுங்கள் என்றன. செருகினாள். உள்ளே அதன் காந்த எண்கள் படிக்கப்பட்டு, நீங்கள் 1 நிமிஷம் முன்னதாக வந்திருக்கிறீர்கள், 9ஆம் எண் கன்வேயரில் செல்லவும். சற்று தூரம் நடந்தார்கள். 9ஆம் எண் கன்வேயருக்கு ஒரு வரிசை காத்திருக்க மேலே ஒரு ஆரஞ்சு வண்ண விளக்கு பளிச்சிட்டது. இன்னும் 30 செகண்டுகளில் புறப்படும் என்றது ஒலிபெருக்கி. ஆத்மாவும் நித்யாவும் அதன் மேல் ஏறிக்கொள்ள சற்று நேரத்தில் ஆரஞ்சு சிவப்பாகி டன்ஸ்டைல் பூட்டிக்கொள்ள உஷ் என்ற சப்தத்துடன் பெல்ட் நகர ஆரம்பித்தது. முதலில் ஒரு மண்டபத்தின் ஊடே விரைந்தது. மேலும் வேகம் பிடித்து மிக மெலிதான கட்டத்துடன் சுற்றி வந்து கோபுரம் தெரிந்தது. நித்யாவின் துடிப்பு அதிகரிக்க ஆத்மாவை அப்படியே அணைத்து கொண்டாள். பிரதான வாசல் திறந்திருந்தது. அவர் இங்கிருந்தே தெரிந்தார். நித்யா துள்ளினாள். பார் ஆத்மா, அவர்தான். வேகம் குறைந்து சரியாக 10:16க்கு ஆத்மாவும் நித்யாவும் சந்நிதியில் அனுமதிக்கப்பட்டார்கள். மெலிதாக ஏர் கண்டிஷனரில் மூச்சு கேட்டது. அருகே 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 சென்றார்கள். அப்பா, என்ன ஜாஜ்வல்யோ, என்ன கம்பீரோ! உங்களுக்காக சரியாக 20 செகண்ட் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசை தீர சேவிக்கலாம் என்று குரல் மேலே ஒலித்தது. அர்ச்சகர் பட்டாடை அணிந்து நெற்றியில் நாமம் அணிந்து, அர்ச்சனை உண்டா? என்ன மொழி என்றார். தமிழ் என்றாள் நித்யா. அர்ச்சகர் அருகே இருந்த பட்டனை தொட்டார். மெலிதான இசை பரவியது. துல்லியமான கணீர் என்ற பெண் குரலில் பாட்டு கேட்டது. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன்
சென்று சேர் திருவேங்கட மாமலை என்றுமே தொழ நம் வினையும் ஓயுமே. சேவிங்கோ சேவிங்கோ, நன்னா கண்குளிர சேவிங்கோ. சீனிவாச பெருமாள். முன்பெல்லாம் திருப்பதி திருவேங்கட திருமலைன்னு பேரு. இப்பதான் கம்ப்யூட்டருக்கு தோதா திமலான்னு சின்னதாக்கிட்டா. பூலோக தெய்வம். நின்ற திருவுருவம் திருமுடியும் தாளும் தடக்கையும் கற்பூர ஒளியில் ஆத்மா த்ரில்லிங் என்றான். Author's note on this story. This is one of my early science fiction stories. I have written about 40 of them. The basic requirement for a soft SF like this is a concept called cognitive estangement. You can create an estanged word, but it should have some recognizable contemporary emotion in it. The science in science fiction is essentially used to create new rules of interaction. It need not be accurate. Hard SF fantasizes a lot. For example, in RB's Dune stories, the new concept is moisture is wealth, not gold, not silver. இந்த கதையின் மூலம் நாம் தெளிவாவது என்னவென்றால், வாழ்க்கையின் அடுத்தடுத்த படிநிலைகளில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். உண்மையில் வாழ்க்கையை வாழ வைப்பது சின்ன சின்ன ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் வாழ்வின் உணர்வுகளுமே ஆகும். இதையே இக்கதை தெளிவுபடுத்துவதாக நான் நினைக்கிறேன். இந்த கதை வாசித்த விதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். என் உலகம் தங்கம் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் மறவாமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த தளத்தில் கவிதைகள், சிறுகதைகள், கோலங்கள், இன்னும் நிறைய பதிவுகள் உள்ளன. பார்த்து மகிழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.